அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் வணக்கம். இந்தியா முழுவதும் கிறிஸ்மஸ் தினத்தன்று 200க்கு மேற்பட்ட தேவாலயங்களில் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. தங்கள் இந்து மத பாதுகாவலர்கள் என்று பொய் புழுகுமூட்டையை சொல்லிக்கொண்டு திரிகின்ற சாதி வெறியர்கள். இந்த சாதி வெறியர்கள் இந்து மதத்தை ஊக்கப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அது மட்டுமல்லாமல் விசேஷமாக கிறிஸ்மஸ் தினத்தன்று கிறிஸ்மஸ் ஆராதனையை மதிப்புமிகு நம் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது எதற்காக இந்த இரட்டை வேடம் என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் இந்து மதவெறி பிடித்த சாதி வெறியர்களை தூண்டிவிட்டு கொண்டும் இன்னொரு வேடமாக அனைத்து மதங்களுக்கும் தலைவராக ஐயா அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதி வெறியர்களாகிய மத உணர்வுள்ள வெறியர்களை இந்த அரசு தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அந்த 200 இடங்களில் தாக்குதல் ஏற்பட்ட தேவாலயங்களில் உள்ள சிசிடிவி கேமரா மூலியமாக இந்த மதவெறியர்களை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விழித்து கொள்ளுங்கள் மக்களே. ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் இந்த சாதி வெறி பிடித்தவர்களால். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் படிப்படியாக துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். இதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு என்பதுதான் உண்மை.